ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. صدق الله العلي العظيم. வாராந்தம் நடைபெறுகின்ற இந்நிகழ்ச்சிக்கு ஆரம்ப நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் இலங்கை வாழ் சகோதரர்கள், இன்னும் அதேபோல் பங்களாதேஷ் சகோதரர்கள் அனைவருக்கும் முதல் கண்ணாக சலாத்தை எத்தி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நேற்றைய தினம் அதிகமானவர்களுக்கு விடுமுறை நாள். அதே போன்று இன்றைய தினம் நாளைய தினம் விடுமுறை நாட்களாக இருக்கிறது. கபி கபார் ஓகே, விடுமுறை நாட்களாக இருக்கிறது. இந்த விடுமுறை நாட்களிலும் அதிகமானவர்கள் தூர இடங்களிலிருந்து 3.5 மணித்தியாலம் தொலைவிலிருந்து நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதனை பார்க்கும் பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறது. அது ஒருவராக இருந்தாலும் சரி. அதே போன்று பாஷையை தெரியாத அவரும் ஆரம்பத்தில் இருந்து உட்கார்ந்து இருக்கிறார். இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு இந்நிகழ்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்து அழகான முறைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று எங்களுடைய இலங்கை நாட்டைச் சேர்ந்த பிரபு அண்ணன் அவரும் நேர காலத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இதுவும் மனதுக்கு வரவேற்கத்தக்க, மனதுக்கு ஒரு நெகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தி. எது எப்படி இருந்தாலும், யார் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, அல்லாஹ் ஒருவரை கொண்டும் அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த தீனை, பள்ளிவாசலை ஹயாத்தாக்குவான். இன்னல்லாஹ லயுஐயிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை மோசமான வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதரை கொண்டும் பலப்படுத்துவான். அந்த மோசமான மனிதன் மகரிபு முன்னாள் வரைக்கும் மோசமானவனாக இருப்பான். ஆனால் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் அவர் நல்லவனாக மாறி அவரை கொண்டும் அல்லாஹ் என்ன செய்வான்? தீனை பலப்படுத்துவான், உயிர்ப்பிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்கள் யோசிக்கணும். நான் என்ன யோசிக்கணும்? நான் அடுத்தவர்களுக்கு நான் பொறுப்பானவன் கிடையாது. நான் மற்றவர்களுக்கு பொறுப்பானவன் கிடையாது. நான் என்னுடைய வேலைக்கு நான் பொறுப்புதாரி. நான் என்ன செய்கிறேன், என்னுடைய நேரங்காலத்தை நான் எவ்வாறு ஒதுக்கி வைத்திருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்வை, என்னுடைய அதிகமான 2 நியமத்துக்கள் இருக்கிறது. மனிதன் அதில் கவனம் எடுப்பது குறைவு. சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். 2 அருட்கொடைகள் இருக்கிறது, அதிகமான மக்கள் அதில் நஷ்டம். ஏன்? பொடுபோக்குத்தனமாக அதனை அந்த 2ஐயும் பார்க்கிறார்கள். அந்த 2ஐயும் ஒரு அருட்கொடையாக பார்ப்பது கிடையாது. அதில் சொன்னார்கள் அஸ்ஸிஹா வல் ஃபராக். முதலாவது சொன்னார்கள் ஆரோக்கியம். சிலருக்கு சிலருடைய உடம்பை பற்றிய கணக்கே கிடையாது. அல்லாஹ் எனக்கு இந்த உடம்பை தந்திருக்கிறான், இந்த உடம்பை நான் ஒழுங்குமுறைப்படி பராமரித்தால் தான் எனக்கு கிடைக்கின்ற அருட்கொடைகள், நான் சம்பாதிப்பதன் மூலமாக எனக்கு கிடைக்கின்ற இந்த வருவாயின் மூலமாக நான் அடைய வேண்டிய என்னுடைய அந்த லாபத்தையும் குடும்ப வாழ்க்கையையும் அழகான முறைக்கு என்னால் வாழ முடியும் என்பதை அந்த மனிதன் தன்னுடைய உடம்பை பற்றி நினைப்பது கிடையாது. அவன் எப்போது கவலை கொள்வான்? எப்போது அவனுக்கு ஒரு நோய் வந்து விடுமோ அதற்கு பின்னால் தன்னுடைய உடம்பை பற்றி அவன் என்ன செய்வான்? கவலைப்படுவான், சிந்திப்பான். இது முதலாவது அருட்கொடை. அதிகமான மக்கள் கவனம் செலுத்துவது கிடையாது, ஆரோக்கியம். இரண்டாவது அல் ஃபராக், ஓய்வு நேரம்.
ஓய்வு நேரமும் ஒரு மனிதன் என்ன செய்வது கிடையாது, அதனை ஒரு அருட்படையாக நினைப்பது கிடையாது. கிடைக்கின்ற ஓஃப் நேரத்தை ஏற்கனவே வேலை செய்து உடம்பு நொந்திருக்கிறது. நொந்த உடம்பையும் திரும்ப போனை பயன்படுத்தி தனது கண்ணுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி அல்லது வேலைக்கு மேல் இன்னொரு வேலையையும் கொடுத்து தன்னுடைய உடம்பை பாழாக்குவதை பார்க்கலாம். அல்லது ஓய்வு நேரத்தை சும்மா ஏனோ தானோ பிரயோஜனம் இல்லாத ஒரு விடயத்தில் கழிப்பதை பார்க்கலாம். எனக்கு தற்பொழுது ஓய்வு நேரம் கிடைத்திருக்கிறது, அந்த ஒரு மணித்தியாலத்தை நான் சும்மா கழித்து விட்டேன். அந்த ஒரு மணித்தியாலத்தில் எனக்கு குறைந்தபட்சம் உது செய்ததற்கு பின்னால் ஒரு 3 பக்கத்தை ஓதி அல்லது நல்ல மனிதனிடம் ஒரு சாவகாசத்தை ஏற்படுத்தி என்னுடைய நிலைமை இவ்வாறு இருக்கிறது, இடக்கடை எனக்கு இது மாதிரி சிந்தனையெல்லாம் வந்து கொண்டு போகிறது, இது எப்படி இஸ்லாத்தில் கூடுமா கூடாதா, இது போன்ற சிந்தனை வராமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், யார் சரி பேசிக்கிறோமா? இன்றைக்கு வரும், இன்றைய தலைப்பில் வரும் வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்களுடைய பெயர்கள். வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்களுடைய பெயர்கள் ஏன் குர்ஆன் எழுத்து வடிவத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? ஹதீஸுகள் ஏன் எழுத்து வடிவத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் எழுதினார்கள், சஹாபாக்கள் வஹியை எழுதினார்கள். 23 சஹாபாக்கள் நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹியை குர்ஆனை எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். முட்களில், ஈச்சமர ஓலைகளில், ஆடைகளில், இலைகளில் இவ்வாறு எழுதி பாதுகாத்தார்கள். எப்போது குர்ஆனை மனப்பாடம் செய்த பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்களோ, அபூபக்கருடைய காலத்திலே யமாமா என்ற யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே 70 குர்ஆனை மனப்பாடம் செய்த பெரிய பெரிய சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னால் தான் உமர் அவர்களை கூப்பிட்டு அபூபக்கர் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். இவ்வாறு குர்ஆனை மனப்பாடம் செய்த சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இப்படியே போனால் என்ன நடக்கும்? எனவே நாங்கள் குர்ஆனை என்ன செய்ய வேண்டும்? ஒன்று திரட்ட வேண்டும். உமர் அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத வேலையை நீங்கள் எவ்வாறு செய்ய முடியும்? அபூபக்கர் அவர்கள் அந்த விடயத்தை விளங்கப்படுத்தினார்கள். அந்த விடயத்தை உமர் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். திரும்ப 2 பேரும் சேர்ந்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே வஹியை எழுதின பெரும் ஒரு சஹாபி, அவரிடம் சேர்ந்து இந்த விடயத்தை சொல்கிறார்கள். அதிகமான குர்ஆனை மனப்பாடம் செய்த சஹாபாக்கள் மரணம் அடைகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள், என்ன செய்யலாம்? அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இருவரும் எப்படி நபி அவர்கள் செய்யாத ஒரு வேலையை செய்வீர்கள்? திரும்ப 2 பேரும் ஸைத் இப்னு சாபித் அவர்களுக்கு விஷயத்தை விளங்கப்படுத்தினார்கள், புரிந்து கொண்டார்கள். அதற்கு பின்னால் குர்ஆனை ஒன்று திரட்ட ஆரம்பிக்கிறார்கள். குர்ஆனை ஒன்று திரட்டுவதற்கு 2 வழிமுறையை கையாண்டார்கள். ஒன்று, மனப்பாடம் செய்த உள்ளங்களில் இருந்த மனப்பாடம் செய்தவைகளை கேட்டார்கள், எழுத்து வடிவத்தில் இருந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி பார்த்தால் 2 ஒன்று எழுதினார்கள். இவ்வாறு குர்ஆனை ஒன்று திரட்டினார்கள். இறுதியாக லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்கிற ஆயத் இறுதியாக ஒரு சஹாபியிடம் இருந்தது. எழுத்து வடிவத்தில் விட்டார்கள், ஆனால் மனப்பாடம் செய்த ஒருவரையும் காணவில்லை. இறுதியாக ஒரு சஹாபியை கண்டெடுத்தார்கள். அதற்கு பின்னால் குர்ஆனை கம்ப்ளீட் செய்தார்கள். அடுத்த கட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்திலேயே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை எழுத ஆரம்பித்தார்கள். குர்ஆன் என்பது அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஹதீஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் அஸ்ஸஹீஃபத்து ஸாதிகா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாப் அவர்கள் எழுதின ஹதீஸ் கிதாப். அதிகமான சஹாபாக்கள் எழுத ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எழுத வேண்டாம், ஹதீஸ்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எழுத வேண்டாம். ஏன் தெரியுமா? குர்ஆனும் ஹதீஸும் என்ன செஞ்சுவிடும்? அல்லாஹ்வுடைய வார்த்தையும் என்னுடைய வார்த்தையும் நீங்கள் சில நேரம் என்ன செய்வீர்கள்? ஒன்றுக்கு எழுதி விடுவீர்கள். எனவே எழுத வேண்டாம், மனப்பாடம் செய்யுங்கள். அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 101ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 101ஆம் ஆண்டு, அதாவது 2ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முஹம்மது இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஒரு இமாம் இருந்தார்கள். இவரிடம் சொன்னார்கள், ஹதீஸை எழுதுவோம், ஹதீஸை எழுத ஆரம்பியுங்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹதீஸை எழுத ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 101 நூற்றாண்டுக்கு பின்னால், அதாவது ஹிஜ்ரி 150க்கு பின்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்க்கு முன்னால் அவருடைய இமாமாகிய மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
முவத்தா என்கிற கிதாபை என்ன செய்தார்கள்? ஒன்று திரட்டினார்கள். அஸஹுல் குதுபி பஅத கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னால், குர்ஆனுக்கு பின்னால் சஹீஹான ஹதீஸுகள் எழுதப்பட்ட கிரந்தம் என்கிற முதலாவது பட்டப்பெயரை பெற்றுக்கொண்ட கிரந்தம் முவத்தா அல் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய கிதாபு தான் அந்த பெயரை பெற்றிருந்தது. அதற்கு பின்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஸ்னத் என்கிற கிரந்தத்தை எழுதினார்கள். அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டுடைய பகுதியில் இந்த விடயம் நடக்கிறது. ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் அஸ்ஸிஹாஹ் என்று சொல்லக்கூடிய சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் எழுத ஆரம்பிக்கப்பட்டது. எனவே இப்படித்தான் எங்களுடைய குர்ஆனும் ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எழுத்து வடிவத்தில். இன்றைக்கு எத்தனை பேருக்கு தங்களுடைய தந்தையுடைய, தாயுடைய, மகன்மாருடைய அல்லது உறவினர்களுடைய நம்பர் யாருக்கு பாடம்? இன்று எழுதுவது என்பது இல்லாமல் போய்விட்டது. எழுத்து வடிவத்தில் பாதுகாப்பது என்பது இல்லாமல் போய்விட்டது. நான் வந்து தற்பொழுது 1 வருடம் 9 மாதம், எனக்கு முன்னால் ஒரு இமாம் 2 வருடங்கள், நீங்கள் அதற்கு முன்னால் இன்னும் இருக்கிறீர்கள். எத்தனை விடயத்தை படித்திருக்கிறீர்கள்? கிட்டத்தட்ட 5 வருடம் 6 வருடங்கள் யாரிடம் அந்த 3 இமாம்களின் மூலமாக, எங்களுடைய பாஷையில் சொல்ல போனால் அந்த 3 மௌலைமார்களின் மூலமாக நீங்கள் படித்த விடயங்கள் என்ன? யாருக்கு பட்டியலிட்டு சொல்ல முடியும்? யார் பாதுகாத்து வைத்திருக்கிறோம்? எத்தனையோ விடயங்கள், முக்கியமான விடயங்கள், நபிமார்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எத்தனை பேர், பெண் பிள்ளைகள் எத்தனை பேர், ஒரு முக்கியமான நடந்த சம்பவங்கள். தற்பொழுது நான் சொன்னேன், ஒரு யுத்தத்தில் குர்ஆனை மனப்பாடம் செய்த பெரும் சஹாபாக்கள் 70 பேர் ஒரேடியாக மரணமடைந்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அது எந்த யுத்தம்? இதெல்லாம் வந்து லேசான விடயம் கிடையாது. இதெல்லாம் எங்களுடைய வரலாறுகள், நாங்கள் படிக்க வேண்டிய அம்சங்கள். எனக்கென்று ஒரு புத்தகம் யாரிடம் இருக்கிறது கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே? நான் இதில் இந்த பள்ளிவாசல் போக என்னுடைய ஆஃப் நேரத்தில் நான் படிக்கிறேன். நான் எனது குர்ஆனில் உள்ள பரதுகள், அதாவது தொழுகையில் இருக்கக்கூடிய பரதுகள் இதுவரைகள் படித்திருக்கிறேன். உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் இது படித்திருக்கிறேன். மார்க்க சட்டங்கள், ஒருவர் பெயிண்ட் அடிக்கிறார், அவருடைய உடம்பில் உதுவுடைய உறுப்புகளில் பெயிண்ட் பட்டிருக்கிறது, ஒரு துளி இருக்கிறது, நகத்துக்கு ஊத்த இருக்கிறது, உது செய்தால் உது கூடுமா? யாருக்கு தெரியும்? இங்கால் கேட்டு, இந்த காதால் கேட்டாச்சு, இந்த காதால் விட்டாச்சு. கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, இது ஜொலி கொண்டாடக்கூடிய இடம் கிடையாது. வெறுமனே நேரத்தை, காலத்தை போக்குவதற்காக வேண்டி, ஒரு நேரத்தை போக்குவது, கைவாகடிப்பதற்காக வேண்டி ஒன்று கூறக்கூடிய இடம் கிடையாது. இது படிக்கும் இடம். இந்த இடத்திற்கு அல்லாஹ்விடம் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. மாமின் கௌமின் இஜ்தமஅ ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு ஃபீமா பைனஹும். ஒரு கூட்டம் பள்ளிவாசலில் ஒன்று திரண்டு குர்ஆனை ஓதி படிக்கக்கூடியவர்கள். ஹதீஸுடைய வார்த்தை. நாங்கள் எத்தனை விடயம் படித்திருக்கிறோம்? எத்தனை விடயம் நாங்கள் கேள்விப்படுகிறோம்? நாங்கள் தற்பொழுது குர்ஆனில் கூறப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களுடைய சம்பவத்தில் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் உள்ள கூட்டத்தார்கள் எந்த பாவத்தின் மூலமாக அழிக்கப்பட்டார்கள்? யாருக்கு தெரியும்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் இதன் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். யாருக்கு தெரியும்? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் யோசிக்க கூடாது. என்னுடைய வயதை நான் தாண்டி விட்டேன், எனக்கு தற்பொழுது 35 வயது, எனக்கு 40 வயது, நான் குர்ஆனை ஓத வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது. அந்த ஓத தெரியாது என்பதை எனது மரணம் வரைக்கும் ஓத தெரியாது என்று என்னால் முத்திரை குத்த முடியாது. நான் என்ன முயற்சி செய்திருக்கிறேன்? தஜ்வீத் முறைப்படி குர்ஆன் ஓதுவது ஒரு முஸ்லிம் மீது கடமை. யார் படிக்கிறது? எங்கு போய் படிப்பது? கொரியாவிலே வேலை செய்யக்கூடிய நாங்கள், எங்களுடைய இந்த பள்ளிவாசலில் ஒரு இமாம் இருக்க, எங்களுடைய நேரங்கள், காலங்களை நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை விடயத்தை படித்திருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே? எத்தனை விடயத்தை படித்திருக்கிறோம்?
வெறும் வார்த்தை அல்ல, இன்னொரு இமாம் வரட்டும், நான் அவரின் மூலமாக படித்துக் கொள்வேன். வெறும் வார்த்தை கிடையாது, உண்மையில் படிக்க வேண்டும். உண்மையில் படிக்க வேண்டும். யார் வந்தாலும் சரி, எந்த இமாம் வந்தாலும் சரி, உண்மையான தேட்டம் படிக்கும் அந்த ஆசை என்னிடம் இருக்க வேண்டும். இன்று எத்தனை பேருக்கு இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு வல்துஹாவிலிருந்து குல் அஊது பிரப்பின் நாஸ் வெறுமனே ஒரு சின்னோரு பகுதி, வெறுமனே ஒரு சின்னோரு பகுதி யாருக்கு மனப்பாடமாக ஓத தெரியும்? யாருக்கு மனப்பாடமாக ஓத தெரியும்? மனதில் கையை வைக்க வேண்டும். நான் கணித்துக்குரிய இந்த கொஞ்சம் 3 நாட்களில் எத்தனை மரணங்கள், நாங்கள் அனைவரும் சோசியல் மீடியா பார்க்கக்கூடியவர்கள், எத்தனையோ சின்ன சின்ன வாலிபர்கள் 33, 34, கணித்துக்குரிய மாணவர்களே, மரணம் எப்படி வரும் யாருக்கும் சொல்ல தெரியாது. ரோட்டில் தண்ணி அடித்தார்கள், வந்தவருடைய வாகனம் மோட்டார் சைக்கிள் அந்த தண்ணியில் வலுவி பஸ்ஸுக்குள் அகப்பட்டு அந்த நொடியிலே அவருடைய மரணம் சம்பவிக்கிறது. முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு. யாருக்கு தெரியும் எப்படி மரணம் வரும்? எங்களுடைய இந்த கொரியாவிலே எங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இரவில் தூங்கியவர் கண்டனர் பெட்டியுள்ளுக்குள், காலையில் எழும்பி நான் வேலைக்கு போக வேண்டும் என்கிற நோக்கத்தில் தூங்கியவர் எழும்ப முடியவில்லை, தீயில் கருகி மரணம் அடைந்தார். நாங்கள் தூங்குகிறோம், மொபைலை சார்ஜில் போட்டவர்களாக தூங்குகிறோம். ஹதீஸ் கிதாப் என்ன சொல்கிறது? ஹதீஸ் எங்களுக்கு விளக்கம் சொல்கிறது. வீட்டில் நெருப்பு பத்துகிறதா? அடுப்பை வைத்து பாருங்கள், லாம்பை வைத்து பாருங்கள். அதே போன்று எங்களுடைய லைட்டை தவிர மற்றவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவையில்லாதவைகளை ஆஃப் செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் சார்ஜை அடித்தவர்களாக பார்த்துவிட்டு, பார்த்தவர்களாகவே அந்த நிலைமையில், சார்ஜ் அடித்த நிலைமையிலே போனை வைத்து விட்டு தூங்குகிறோம். யாருக்கு தெரியும் எப்படி மரணம் வரும்? யாருக்கும் சொல்ல தெரியாது. அந்த ஃபாரூக் என்று சொல்லக்கூடிய இறுதி மரணத்தை அடைந்த அவர் தூங்கினார் இரவில். ஆனால் எழவில்லை, கம்பெனிக்கு ஆள் வரவில்லை, கூட்டாளி பார்க்கிறார், ஆளை காணவில்லை, ரிங் ஆகிறது, கோலை தூக்குகிறார், இல்லை, ரூமை உடைத்து பார்த்தால் அங்கு அவர் மரணம். எனவே யாருக்கும் சொல்ல முடியாது மரணம் எந்த ரூபத்தில், எப்படி, எந்த நேரத்தில் வரும் என்று. என்னுடைய செயற்பாடுகளை நான் கவனிக்க வேண்டும். நான் மார்க்க விடயத்தில் நான் எவ்வளவு நேரம் கொடுக்கிறேன், என்னுடைய மார்க்கத்திற்கு அது என்னுடைய லாபம், என்னுடைய உடம்பிற்கு நான் டைம் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னது மாதிரி என்னுடைய உடம்புக்கு நான் நேரம் கொடுக்க வேண்டும். அதே போன்று என்னுடைய மார்க்க அறிவுக்கு நான் அறிவுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். நான் எவ்வளவு நேரம் கொடுக்கிறேன்? கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே வாழ்க்கையை கழித்துக் கொண்டு போவது கிடையாது. இன்று நேரத்திற்கு நாங்கள் அடிமையா அல்லது நேரம் என்னுடைய கொண்டோலுக்கு இருக்கிறதா? யாருக்கு சொல்ல முடியும்? இன்றைய நாள் சனிக்கிழமை, நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆஃப் நாள், இன்று சனிக்கிழமை நாள். நான் என்னுடைய நேரத்தை நான் என்னென்ன நேரத்துக்கு என்ன வேலையை செய்தேன், அல்லது நேரம் கடந்து எனக்கு நேரம் எனக்கு சொன்னதா, அல்லது நான் நேரத்துக்கு நான் சொன்னதா, ஞாபகப்படுத்தினா? யோசிக்கோ. मेरे प्यारे दोस्तों, हम तो आजकल हमारी जिंदगी गुजर रहे हैं, लेकिन हमको नहीं पता मेरा इस्लाम के नॉलेज के लिए मैं कौन सा टाइम दिया। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने एक हदीस में बताया 2 नियमत है, लेकिन वो बहुत लोगों को नहीं पता ये नियमत है या नहीं, ये नहीं पता। पहला नियमत है अस्सिहा, हमारे हेल्थ, हमारे बदन, हमारे जिस्म, इसको हम टाइम नहीं देते हैं, उसका ख्याल हम नहीं रखते हैं। दूसरा ऑफ टाइम, फराग टाइम, ये भी एक बड़ा नियमत है, लेकिन हमको इधर कोरिया में कभी कभार हमको छुट्टी मिल रहा है और इसी तरह हम काम करके भी हम आते हैं, लेकिन हम ज्यादातर मोबाइल में हम लगे होते हैं। लेकिन हमको नहीं पता मेरा इस्लाम का नॉलेज में मुझे क्या तरक्की हुआ, ये हमको नहीं, हम ये नहीं सोचते हैं। कोई बंदा वल्दुहा से कुल अऊज़ु बिरब्बिन नास 22 सूरा है, ये 22 सूरा को अच्छी तरह कौन पढ़ सकता है? लेकिन हम कोरिया में 5 साल 10 साल, कभी बहुत मस्जिदों में हम ताल्लुक है, इमाम होता है, वो इमाम से हम इसको ठीक किया या नहीं, और हम कितने बयान सुना है, ये बांग्लादेश जुबान में भी हो या श्रीलंका जुबान भी हो,
लेकिन ये जो हम हमारे जुबान में जो बयान सुनते हैं ये हम सिर्फ एक कान से सुनकर एक कान से हम निकालते हैं। अभी अभी उसका मजा आएगा, समझ में आएगा, लेकिन ये सुनने के बाद ये खत्म हो जाएगा। मेरे लिए एक मोबाइल होता है, इसी तरह मेरे लिए एक कुरान होता है। कुरान है किसी के पास, ये मेरा कुरान है बोलने के लिए, ये मेरा मोबाइल है, मैं बोल सकता हूं मैं। इसी तरह ये मेरा कुरान है, किसी के पास कुरान है बोलने के लिए। और इसी तरह ये मेरा कॉपी है, मैं इस्लाम का नॉलेज मैं सीखता हूं, ये बयान सुनकर या कभी किसी इमाम के पास जाकर मैं ये सीखता हूं। कौन बता सकता है? लेकिन हमारे टाइम वैसे जाई हो रहा है। கணித்துக்குரிய மேலானவர்களே, இன்று எனக்கு சொல்ல முடியும் இது என்னுடைய மொபைல், சிலரிடம் 2 மொபைல், சிலரிடம் 3 மொபைல். எனக்கு சொல்ல முடியும் இது ஏண்டது. யாருக்கு இந்த குறியால சொல்லிடும் இது ஏண்ட குர்ஆன், நான் இது ஓதி வர குர்ஆன், இது ஏண்ட குர்ஆன். யாருக்கிட்ட இருக்குது குர்ஆன்? யாருக்கிட்ட கொப்பி இருக்குது? இது ஏண்ட கொப்பி, நான் இதுல மார்க்க விஷயங்களை படிச்சு வாரேன், எனக்கு என்னென்ன சட்டங்கள் தெரியும், திருமணம் முடிக்க இருக்கிறேன், என்னுடைய வாயின் மூலமாக என்னுடைய மனைவிக்கு ஜோக்குக்கு நான் நீ என்னுடைய சகோதரி மாதிரி, நீ என்ன உம்மா மாதிரி, விளையாட்டுக்கு சிலர் ஜோக்குக்கு நீ உடம்பாட வீட்டுக்கு போ, ஆனா மனசுல வந்துட்டு உண்மையிலேயே மன விடுதலை கொடுப்பதுக்கு, தலாக் கொடுக்கிறதுக்கு. இதெல்லாம் சும்மா ஜோக்கான விஷயங்கள் கிடையாது கணித்துக்குரிய மேலானவர்களே, சீரியஸான விஷயங்கள். யார் படிச்சிருக்கிறோம்? எல்லாம் சிம்பிள், எல்லாம் சிம்பிள். எது வரைக்கும் சிம்பிள்? ஒரு கஷ்டம் வரும் வரைக்கும். கஷ்டம் வந்ததுக்கு பின்னால் சீரியஸ். அதே மாதிரி நாளைக்கு மறுமை நாளுக்கு முன்னால, மறுமை நாளிலேயும் மனிதன் கேட்கக்கூடிய ஒரு அவகாசம் டைம். மரணம் சம்பவிக்கின்ற நேரத்தில் மனிதன் கேட்கக்கூடியது டைம். அஜலுன் கரீப், கொஞ்ச நேரம் தான். அல்லாஹ் கிட்ட கேட்பான், லவ் அன்னலி கர்ரதன் ஃபஅகூன மினல் முஹ்சினின், கர்ரா கொஞ்சம் டைம். அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்? நான் உனக்கு நிறைய டைம் தந்துட்டேன். அல்லாஹ் சொல்லுவான் எப்படி? அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். நீ கொஞ்சம் யோசனை பண்ணி உன்னுடைய விஷயங்களை, உன்னுடைய அமைப்புகளை சீராக்கி கொள்றதுக்கு நான் உனக்கு டைம் தரலையா? வாழ்நாள் தரலையா? டைம் தந்தனே. 35 வருஷம், 40 வருஷம், 25 வயசு தந்தனே. ஆனா நீ என்ன செய்யல? பயன்படுத்தல. எனவே நான் திரும்ப உனக்கு டைம் தந்தாலும் நீ அதை என்ன செய்வாய்? வீணடிப்பாய். கணித்துக்குரிய மேலானவர்களே, எத்தனையோ ஜும்ஆக்கள் வீணாக கழியுது. இன்று சிலருக்கு ஜும்ஆவுடைய விஷயம் கணக்கில் இல்லை. ஏன் சொல்ல வாரன்னு சொன்னா, ஒரு மனிதன் தொடர்ச்சியாக 2 கிழமை ஒரு உபதேசத்தை கேட்கலண்டா, ஒரு உபதேசத்தை முழுமையாக கேட்கலண்டா, அவன் மனசுல மாற்றம் வரும், மோசமான மாற்றங்கள் வரும். அதனாலதான் ஹதீஸ்ல வந்து இருக்குது, யார் 2 ஜும்ஆக்களை விடுவாரோ அடுத்த கட்டம் அவனில் முனாஃபிக்குடைய தன்மை வந்துடும். பார்ப்பதற்கு தொப்பியோட இருப்பான், பார்க்கறதுக்கு இஸ்லாமிய சிந்தனையோட இருப்பான், ஆனா முழுக்க ஓடும் அவனுக்கிட்ட நயவஞ்சகண்ட குணம், முழுக்க ஓடும் நயவஞ்சக குணம். அடுத்தவனை எப்படி ஏமாத்துறது, அடுத்தவனுக்கு எப்படி பொய்ய சொல்லி அவன் சல்லியை பறிக்கிறது, எப்படி அடுத்தவனுக்கு நல்ல அவன் மனசுல நம்பிக்கையை விதைச்சி அவன்கிட்ட இருந்து எப்படி அதை புடுங்கி எடுக்கிறது, இப்படித்தான் அவன் யோசனை பைத்துக்கிட்டே இருக்கும். ஏன்? இதுதான் முனாஃபிக்குடைய தன்மை, இதுதான் முனாஃபிக்குடைய தன்மை. பேசினால் பொய் பேசுறது, மற்றவங்களுக்கு ஏமாற்றம் செய்வது, வாக்குறுதியை கொடுத்து நல்ல நம்பிக்கையை உண்டாக்கி அவனோட பொருள்களை பறிக்கிறது. இந்த மாதிரியான பழக்கம் யாருக்கு உண்டாகும்? யார் தொடர்ந்து 2 கிழமை ஒரு உபதேசத்தை கேட்கலையோ அவருக்கு நிலைமை உண்டாகும். எனவே வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் அதிகமானவர்கள் வந்து சேருவது அரபு ஜும்மாவுடைய அந்த டைமில். அந்த நேரத்தில் நாங்கள் அந்த உபதேசத்தை நாங்கள் என்ன செய்யறோம் இல்லை, முழுமையாக கேட்கிறோம் இல்லை. ஆனால் சனிக்கிழமை 8:30 9:30 காட்டியும் நல்ல ஒரு டைம், 1 மணித்தியாலம். எதுக்கு இது? உபதேசம் கேட்கறதுக்கு. அந்த 2ல 1 நான் விட்டா ஜும்மா குறைஞ்சபட்சம் எங்களுக்கு டைம் அங்கே ஷார்ட் ஆகுது. கடைசி டைம்ல தொழுகைக்கு சரி வந்து சேர்ந்து தொழுதுட்டு போறது, அது வேற விஷயம், டைம் இல்லாத சுட்டி. ஆனால் சனிக்கிழமை அன்று நடைபெறக்கூடிய அந்த
நிகழ்ச்சியில் அதனை நான் முழுமையாக கேட்காவிட்டால் என்னுடைய மனதில் நயவஞ்சகத்தனம் உண்டாகி கொண்டிருக்கிறது. நான் இஸ்லாத்தை விட்டும் எனக்கு தெரியாமல் எவ்வாறு கரையான்கள் எங்களுக்கு பார்ப்பதற்கு அழுமாறி புதுசாக இருக்கிறது, ஆனால் இடிந்து விழும் வரைக்கும் தெரியாது இதற்குள் எவ்வளவு மாற்றம் மோசம் நடந்திருக்கிறது என்று. இதே மாதிரி பார்க்கறதுக்கு நான் நல்லா தான் இருப்பேன், ஆனால் எனக்கே தெரியாது நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெர்சன்டேஜாக நான் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி கொண்டிருக்கிறேன். தற்பொழுது அல்லாஹ் என்று வார்த்தை வந்தால் அல்லாஹ் என்ன அல்லாஹ், அல்லாஹை பற்றி அந்த பயம் வராது. அல்லாஹ் என்கிற அந்த சொல் வெறும் ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும். அதில் பயம் கலந்த ஆன்மீகம் கலந்த என்னை படைத்த இறைவனுடைய பெயர் அது மகத்தானது என்கிற அந்த எண்ணம் வரமாட்டாது. இந்த அளவுக்கு சிம்பிளாக மாறும். முஹம்மத் என்கிற பெயர் உச்சரிக்கப்படும் பொழுது எந்த விதமான இது என்னுடைய இறுதி நபி, எனக்காக வேண்டி நாளை மறுமை நாளில் சிபாரிசு செய்யும் நபி, நான் எனக்கு தாகம் ஏற்படும் பொழுது அந்த ஹவுதுல் கௌசரில் எனக்கு நீர் தடாகத்தில் நீர் புகட்டும் நபி, அதனை நான் குடைத்தால் அதற்கு பின்னால் தாகம் என்கிற பேச்சை வரமாட்டாது. இது போன்ற எண்ணங்கள் மரியாதை ஒன்றும் மனதில் ஏற்படாது. கரையான் அரைச்சி 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 இறுதி கட்டம் அல்லாஹ் என்கிற அந்த பெயருக்கும் மகத்துவம் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த பெயருக்கும் மகத்துவம் உண்டாகாது. அவரும் என்னை போல ஒரு மனிதர் தான். இதெல்லாம் இஸ்லாமிய போதனைகளை விட்டும் படிப்பதை விட்டும் தூரமாகியதன் விளைவு. எனவே நேரம் இன்னும் இருக்கிறது. எனவே முடியுமானாலும் நாங்கள் என்ன செய்யணும், எங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கணும். मेरे प्यारे दोस्तों, हम कोरिया में हम जिंदगी गुजर रहे हैं. हमारे लिए जुम्मे का दिन अपॉर्चुनिटी पूरा का पूरा बयान अव्वल से आखिर तक सुनने के लिए मौका नहीं मिल रहा है, लेकिन फिर भी मैं नमाज के लिए आखिर स्टेज पर आकर नमाज पढ़ता हूँ. ओके सही, लेकिन उसके बाद हमारे मस्जिदों में हफ्ते वाला दिन या संडे वाला दिन उधर कोई प्रोग्राम होगा, उसमें मैं पार्टिसिपेट होकर उसको अच्छी तरह सुनना मेरे लिए वाजिब है. क्यों? एक बंदा दो खुतबा को, दो जुम्आ को, दो वाइज को छोड़ेगा, उसके बाद उसका दिल में मुनाफकत वाला हिसाल सिफात आ जाएगा. वो बोलेगा झूठ, दूसरे बंदे का पैसा वो उसके एतिमाद करके उसे उसका पैसा ले लेगा, लेकिन वापस नहीं करेगा. दूसरे बंदे को खियानत करेगा. किस वजह से? ये दो जुम्आ सुनने के बगैर इस तरह सिफात खुद भी खुद आ जाएगा. ये कोरिया में हमको जुम्मे का दिन का पूरा का पूरा वाज सुनने के लिए अपॉर्चुनिटी नहीं मिल रहा है, लेकिन उसके बाद भी अगर हमारे मस्जिदों में जो हफ्ता इतवार का दिन में जो बयान होता है, वाज होता है, प्रोग्राम होता है, उसमें मैं पार्टिसिपेट होकर अच्छी तरह उसको सुनना है. अगर मैं सुनूंगा फिर मेरा दिल में कुछ न कुछ तासीर आ जाएगा. अगर उसका कोई परवाह नहीं है वो बंदे का, फिर वो क्या करेगा? जुम्मा को भी छोड़ दिया, उसका जो मस्जिद में जो प्रोग्राम होगा उसमें भी वो पार्टिसिपेट नहीं करेगा. उसके बाद अल्लाह का नाम सुनेगा. अल्लाह का नाम सिर्फ एक जो दूसरा बंदे का नाम इनाम है, वो उसका मिसाल, जो अल्लाह का नाम और इनाम का नाम दोनों बराबर है उसके पास. जो अल्लाह का नाम सुनने के टाइम ये मेरा रब का नाम है, ये मेरा रब का नाम है, वो अकेला है, वो जो करेगा वो करेगा, उसको मैं इतराज नहीं कर सकता है. इस तरह जो खौफ मेरा दिल में नहीं आएगा. इसी तरह जो मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम का नाम सुनकर भी दूसरों बंदे का नाम की तरह मेरा दिल में ये मोहम्मद का नाम भी हो जाएगा. ये जो मोहम्मद है सल्लल्लाहु अलैहि वसल्लम, वो कल क़यामत के दिन मेरे लिए अगर प्यास के टाइम मुझे पानी पिलाएगा, वो जो हौदुल कौसर का पानी में पिया, उसके बाद मुझे प्यास ही नहीं लगेगा, प्यास का ही नाम नहीं आएगा. वो जो अगर मैं मुजरिम बन गया, मेरे लिए शफाअत करने के लिए अल्लाह के पास जाकर वो बात करेगा, इस तरह इख्तिराम दिल में नहीं आएगा. ये किस वजह से? दीन से दूर होने से, वाइज को सुनने से दूर होने से.
इस तरह उसका दिल उसका एक्टिविटी इस तरह बन जाएगा. எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, எங்களுடைய நிலப்பாடுகளை நாங்களே சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் காலத்துக்கு கால நபிமார்களை அனுப்பினான், ரசூல்மார்களை அனுப்பினான். அதன் மூலம் அல்லாஹ் அவனுடைய கட்டளைகளை மக்களுக்கு அறிவித்துக் கொடுத்தான். தற்பொழுது அல்லாஹ் அவனுடைய இறுதி வேதமாகிய குர்ஆனை இறக்கி பூர்த்தியாக்கி விட்டான். எங்களுடைய வழிகாட்டி குர்ஆன். குர்ஆன் தான் என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய இமாம் வழிகாட்டி. அதில் உள்ளவைகளை படித்து விளங்கும் பொழுது என்னில் மாற்றம் வரும். அதே போன்று அல்லாஹ் நபிமார்களுடைய வருகையோடு நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு முத்திரையிட்டு விட்டான். நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய வாரிஸ் யார்? உலமாக்கள். எனவே எல்லா பள்ளி வாசல்களிலும் இமாம்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் சொல்லக்கூடிய போதனைகள் அது ரசூல்மார்கள் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை அவர்கள் அவருடைய கூட்டத்தாருக்கு எதனை போதித்தார்களோ அந்த விடயங்களை தான் இந்த சபைகளில் சொல்கிறார்கள். எனவே இதனையும் கேட்டு நடக்க வேண்டும், இதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் முடியுமான டைம் குர்ஆனுக்கு நேரத்தை கொடுப்போம். குர்ஆனில் உள்ளவைகளை படிப்பதற்கு முயற்சி செய்வோம். அதில் உள்ளவைகளை அதனுடைய டிரான்ஸ்லேஷன், அதே போன்று அதனுடைய விரிவாக்கம் என்று பல அடிப்படையில் எல்லா பாஷைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. உரித்து வாழைப்பழத்தை உரித்து வைத்திருக்கிறார்கள், வெறுமனே சாப்பிடுவது மாத்திரம்தான். இந்த அளவுக்கு எல்லா சேவைகளும் நடந்து முடிஞ்சு. ஆனால் படிக்கிறதுக்கு தான் ஆட்கள் இல்லாத, படிக்கிறதுக்கு தான் ஆட்கள் இல்லை, நேரம் கொடுக்கத்தான் ஆட்கள் இல்லை. எனவே நேரத்தை கொடுத்து படிப்போம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றுவோம். இஸ்லாமிய அறிவை, மார்க்க அறிவை எங்களுடைய வாழ்வில் பெற்று எங்களுடைய வாழ்வை நாங்கள் சீராக்கிக் கொள்வோம். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விடயங்களில் சென்ற கிழமை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு குடும்பத்தை பற்றி பார்த்தோம். நாங்கள் இன்று பார்க்க இருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமைகள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமைகள் இருந்தார்கள். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், இஸ்லாம் அடிமைத்தனத்தை அங்கீகரித்த மார்க்கம் கிடையாது. அது பெண்ணுடைய விடயத்தை நாங்கள் சென்ற கிழமை பார்த்தோம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமைகள் இருந்தார்கள். அந்த அடிமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மரணம் வரும் வரைக்கும் அடிமைகளாக வைக்கவில்லை, மாற்றமாக உரிமையிட்டார்கள். உரிமையிடப்பட்ட சுதந்திரவாதிகளாக ஆக்கினார்கள். அடிமைத்தனத்திலிருந்து இல்லாமலாக்கி உரிமையிட்டு அடிமைத்தனத்தை நீக்கி அடுத்த ஏனைய எப்படி சுதந்திரவாதியான ஒரு மனிதன் எப்படி சுதந்திரமாக இருக்கிறானோ, யாருக்கும் எட்டத்தில்லாமல் கீழ் இல்லாமல் அவருக்குரிய வேலையை செய்யாமல் உதவி செய்வது வேறு, அவருடைய அந்த வேலையை அவருக்கு நான் உழைப்பதெல்லாம் அவருக்கு கொடுத்துக்கொண்டு இவ்வாறான அடிப்படையில் இருந்து அவர்களை நீக்கினார்கள். அதில் முதலாவது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய பெயர் மாத்திரம்தான் குர்ஆனில் வந்திருக்கிறது. சஹாபாக்கள் இதெல்லாம் பொது அறிவுகள். இது இன்றைக்கு நாங்கள் கேட்டால் அடுத்த கணம் இந்த காதாலில் இருந்து அடுத்த காதால் போய்விடும். இந்த காதால் கேட்டால் அடுத்த கணம் அடுத்த காதால் போய்விடும். நான் ஏற்கனவே சொன்னது போல படிக்கணும். குர்ஆனில் வந்த ஒரே ஒரு சஹாபியுடைய பெயர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. فلما قضى زيد منها وترا زوجناكها لكي لا يكون على المؤمنين حرج في ازواج ادعيائهم اذا قضوا منهن وترا وكان امر الله مفعولا. என்னது? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இந்த ஸைத் அவர்கள் முடித்திருந்தார்கள். இந்த ஸைத் அவர்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸைதுடைய சிறு வயதிலே ஒரு மகனாக தத்தெடுத்தார்கள், ஒரு மகனாக தத்தெடுத்திருந்தார்கள். எனவே அதற்கு பின்னால் எந்த அளவுக்கு மாறியது? ஸைத் இப்னு முஹம்மத் என்று சொல்ற அளவுக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் ஸைத் என்று சொல்ற அளவுக்கு போய்விட்டது. அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான், இல்லை நீங்கள் பெற்ற பிள்ளைகள் தான் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய இனிஷியல் வரணும் யாருக்கு? நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு தான். எனவே அவர்களுடைய பெற்றோர்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்கள். எனவே அதற்கு பின்னால் ஸைத் இப்னு ஹாரிஸா இவரை உரிமையிட்டார்கள். இவர் என்ன செய்தார்? ஸைனப் அவர்களை திருமணம் முடித்தார்கள். அதற்கு பின்னால் விவாகரத்து நடைபெறுகிறது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஸைனப் அவர்களை திருமணம் முடித்தார்கள். இதில் ஒரு சட்டம் விளக்கப்படுகிறது. என்ன சட்டம்? வளர்த்த பிள்ளை, அவர் முடித்த மகள்,
அவர் முடித்த மனைவி இருக்கிறாரே, வளர்த்த பாப்பாக்கு அது மகள் மாதிரி. அந்த மகள் மாதிரி தான், மகள் இல்லை. அந்த வளர்ப்பு மகன் விவாகரத்து கொடுத்தால் என்னுடைய மகனுக்கு வளர்த்தாரே அவருடைய மகனுக்கு அந்த மகளை செய்யணும். அவருடைய மனைவியை வளர்த்த மகன் முடிச்ச அந்த மனைவியை என்னுடைய சொந்த மகனுக்கு என்ன செய்ய முடியும்? திருமணம் முடிக்க முடியும். எந்த அளவுக்கு என்றால் தனக்கே முடிக்க முடியும். ஸல்லல்லாஹு அவர்கள் அதன் மூலமாக ஒரு சட்டத்தை விளக்கினார்கள் இந்த உம்மத்திற்கு. ஸல்லல்லாஹு அவங்களுக்கு மிக விருப்பமான ஒரு சஹாபி இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவங்க, மிகவும் விருப்பமான ஒரு சஹாபி. இந்த ஸைத் அவருடைய மகன் பேர் யாருக்கு தெரியும்? உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா வைக்கிறாங்க தானே, இவங்களுக்கு ஒரு மகன் இருந்தால் அந்த மகன் பேர் என்ன? உஸாமா. நபி அவங்களுடைய மரண டைம்ல ஒரு படை போச்சு யுத்தம் செய்யறதுக்கு, அபூபக்கருடைய காலத்துல. இப்ப அபூபக்கர் கலீஃபாவா ஆயிக்கிறாங்க. உஸாமா ரலியல்லாஹு அந்த படையை அபூபக்கர் என்ன செய்தார்கள்? திருப்பி எடுக்கவில்லை. நபிட காலத்துல போனாங்க, நபிட மரண செய்தி வருகிறது, அபூபக்கர் கலீஃபாவாக ஆகுறாங்க. அந்த படையை திரும்பி எடுக்கல, அந்த படையை யுத்தம் செய்வதற்காக வேண்டி அனுப்பினார்கள். அதற்கு தலைமை தாங்கிய சஹாபியார் உஸாமா ரலியல்லாஹு. அவங்களுக்கு எத்தனை வயசு அந்த நேரம்? அவங்களுக்கு எத்தனை வயசு அந்த நேரம்? 15 வயசு, கிட்டத்தட்ட 15 வயசு. இன்றைக்கு எங்கள்ல 25 வயசு 27 வயசு. எங்களுக்கு நடப்பு சின்ன பிள்ளை. இஸ்லாத்திய வரலாற்றை நாங்க பார்த்தா தாரிக் இப்னு ஜியாத் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸ்பெயினை வெற்றி கொண்டது. அதே மாதிரி முஹம்மது இப்னு காசிம் எங்களுடைய இந்து நதி அந்த அதிர சம்பந்தப்பட்டிருக்குது அவருடைய வரலாறு. முஹம்மது இப்னு காசிம், அதே மாதிரி தாரிக் இப்னு ஜியாத், அதே மாதிரி உஸாமா, அதே மாதிரி சஹாபாக்கள் எத்தனையோ சின்ன பிள்ளைகள். எங்களோட பாசையில செல்ல போனா 13, 14, 15. ஆனால் எங்களோட பாசையில செல்ல போனவங்க எல்லாம் என்னது? நாங்க சொல்லுவோம் எங்களோட பாசையில ஒரு சின்ன புள்ள பெரிய பேச்சு பேசினா இது பழுத்த புள்ளண்டு. சில சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்களை பேசினாங்க, என்ன சொல்ற? பழுத்த பிள்ளைகள். அப்படின்னா என்ன? இந்த பிள்ளைகிட்ட நாலேஜ் 25 வயசு 30 வயசு 40 வயசு ஆட்கள் நாலேஜ் இருக்குது. அந்த மாதிரி நாலேஜ் அது எப்படி உருவாகும்? நல்ல விடயங்களை படிப்பதன் மூலமாக, நல்ல சுஹ்பத்துகளில் ஒன்று சேர்ந்து இருப்பதன் மூலமாக, நல்ல நல்ல பல விடயங்களை கேட்பதன் மூலமாகத்தான் இது போன்ற பழக்கம் உருவாகும். அது இல்லாமல் மோசமான களியாட்டங்கள், பாடல்கள், மூவிஸ்கள், பிரயோஜனமில்லாத விடயங்களில் அதிகமான நேரங்களை காலங்களை கொடுத்து மார்க்க விடயங்களே அறவே கேட்காமல், இஸ்லாமிய சூழலில் பங்கெடுக்காமல், பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு பிள்ளை, ஒரு மனிதன், ஒரு வாலிபன் வளருவானாக இருந்தால் அவனிடம் அனுபவம், ஞானம் உருவாக மாட்டாது. அவன் 20 வயதை அடைந்திருப்பான், சில நேரம் 30 வயதை அடைந்திருப்பான். ஆனால் அவனிடம் 30 வயதில் இருக்க வேண்டிய பக்குவம் இருக்காது. அவனிடம் இருக்கும் ஒரு 10 வயது பிள்ளையுடைய பக்குவம். சீரியஸ் தெரியாது. என்ன காரணம்? இஸ்லாமிய சூழலில் தன்னை ஈடுபடுத்தாததன் காரணமாக. உஸாமா அவர்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 15 வயதுல யுத்தத்திலே தளபதியாக போறண்டா எவ்வளவு நுழைஞ்சி இருந்திருக்கும். தாரிக் இப்னு ஜியாத் அந்த ஸ்பெயினை கைப்பற்ற நேரத்தில் அவருக்கு ஒரு 17 வயசு இருந்தா எவ்வளவு நுழைஞ்சி இருந்திருக்கும். முஹம்மது இப்னு காசிம் இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்தவர். அவருக்கு அந்த 15 வயதில் எந்த நாலேஜ் இருந்திருக்கும்? யோசிக்கணும். இந்த உஸாமா அவர்களும் நபி அவர்களுக்கு விருப்பமான ஒரு சஹாபி. அதே மாதிரி சௌபான், ஸைத் இப்னு ஹாரிஸா, அதே மாதிரி சௌபான், அபு கபிஷா, பாதாம், ருவைஃபியா, அபு பக்ரா, ஹுர்முஸ், அபு சல்மா, அனசா, சாலிஹ், ரபாஹ், பஷா, யசார், அபு ராஃபி', மித்அம், கிர்கிரா, ज़ैद, उबैद, ज़क्वान, वाक़िद, हिशाम, सफीना, सलमान फारिसी रज़ियल्लाहु अन्हु, ஐமன், ஃபதாலா அல் யமனி. கிட்டத்தட்ட 25 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு யுத்தத்திலே அடிமைகளாக கிடைத்து, இந்த 25 பேர்களையும் அதில் சல்மான் பாரிசி அவர்களை தவிர
அடுத்த எல்லாரையும் உரிமையிட்டார்கள். சல்மான் பாரிஸ் அவர்கள் தனக்கு அடிமையாக இருக்கவில்லை, மாற்றமாக ஒரு யூதனிடம் அடிமையாக இருந்தார்கள். அவரை உரிமையிடுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? பாடுபட்டு ஒரு தோட்டத்தை கொடுத்து, அந்த யூதனுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்து உரிமையிட்டார்கள். அதே மாதிரி பெண்களில் சல்மா, இவங்க தான் என்ன செய்வாங்க? நபி அவர்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி உம்மு ஐமன், மைமூனா, அதே மாதிரி மாரியா அல் கிபித்தியா, அதே மாதிரி ஷீரின் என்று சொல்லக்கூடிய அந்த மாரியா கிபித்தியா, அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியாக எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுடைய சகோதரி ஷீரின் என்று சொல்லக்கூடிய சகோதரியை ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அதே போன்று ரைஹானா, இவர்கள் அடிமை பெண்கள், 5 அடிமை பெண்கள். இந்த அடிமை பெண்களையும் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? உரிமையிட்டார்கள். இவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? உரிமையிட்டார்கள். இதுல உங்களுக்கு தெரியும், இதுல வந்த மாரியா கிபித்தியா, ரைஹானா, இந்த 2 அடிமை பெண்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? மனைவியாக எடுத்துக்கொண்டார்கள். சுதந்திரவாதி என்கிற பட்டத்தை கொடுத்தார்கள். அதே போன்று இந்த 25 பேரும் ஒரே நேரத்தில் கிடைத்த அடிமைகள் கிடையாது, வெவ்வேறான டைமில் கிடைத்தார்கள். அதே போன்று வெவ்வேறான டைம்களில் அவர்களை உரிமையிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சலசமனுடைய அடிமைகள் எப்படியுமே நபி அவர்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்வார்கள். ஏன்? நபி அவர்களுடைய குணம் எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்ட சலசமனுடைய பண்புகளில் ஒரே ஒரு பண்பை குறிப்பிட்ட வசனம் எது? இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். நபி அவருடைய நற்குணம் அலாதியானது. அப்ப இந்த அடிமைகளை உரிமையிட்டார்கள். இது போக சுதந்திரவாதிகளான சஹாபாக்கள் நபி அவர்களுடைய முக்கியமான அம்சங்களில் பங்கெடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள், தங்களுக்கு அடுத்தவர்கள் ஊழியம் செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். என்றாலும் சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு தெரியாமலேயே என்ன செய்வார்கள்? அதிகமான வேலைகளை செய்து கொடுப்பார்கள். அதுல குறிப்பிட்ட 1-2 சஹாபாக்களை தவிர, அனஸ் தெரியும் உங்களுக்கு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, அவரோட தாய் வந்து சொன்னாங்க, நபி அவங்க மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால, என்னுடைய மகனை நான் உங்களுக்கு ஹிதமத் செய்வதற்காக வேண்டி உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன், இவரை நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட ஹிதமத்துகளை எடுத்துக்கொள்ளுங்க, சின்ன பிள்ளை படிச்சு கொடுங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? வச்சுக்கிட்டாங்க. அதுக்குண்டு வேலை வாங்கல, சின்ன சின்ன வேலை. அதனால நாங்க பாக்குறோம், நான் நபி அவங்களுக்கு, யார் சொல்றது? அனஸ் சொல்றாங்க, நான் நபி அவங்களுக்கு 10 வருஷம் ஊழியம் செய்தேன், ஒரு நாளும் நான் செய்யாத வேலைக்கு நீங்க ஏன் செய்யல என்று கேட்டதும் இல்ல, செஞ்ச வேலைக்கு நீங்க எப்படி ஏன் செஞ்சீங்கன்னு கேட்டதும் இல்ல, ஒரு நாளும் சீண்டு கூட எனக்கு என்ன செய்யல, சொல்லல. யார் சொல்றது? அனஸ் அவங்களே சொல்றாங்க. அப்படி என்றால் எப்படியான பண்பாக இருந்திருக்கும், எப்படிப்பட்ட பண்பாக இருந்திருக்கும். அதுல முதலாவது வரக்கூடிய சஹாபி சுதந்திரவாதி, ஆனால் நபி அவங்களுக்கு ஊழியம் செய்தார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நான் சொன்னது. அதே மாதிரி ஹிந்த், அஸ்மா, அதே மாதிரி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க தான் நபி அவங்களுக்கு ஒரு தடவை நைட் டைம்ல உது செய்யறதுக்காக வேண்டி, தஹஜ்ஜுத் நேரத்தில் நபி அவங்க எழும்புவாங்க, உது செய்யறதுக்காக வேண்டி தண்ணியை கொண்டு நெஞ்சாங்க வச்சாங்க. நபி அவங்க இதை கண்டுட்டாங்க, கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்கிட்ட எதை கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன விருப்பம் என்கிட்ட கேட்கறதுக்கு? சொன்னாங்க, நான் எப்படி இந்த உலகத்தில் உங்களோட சேர்ந்து இருக்கிறேனோ இதே மாதிரி நாளைக்கு நான் மறுமை நாளிலே உங்களோட சேர்ந்து இருக்கணும். எப்படி இந்த உலகத்தில் நான் உங்களோட சேர்ந்து இருக்கிறேனோ அதே மாதிரி நாளை மறுமை நாளிலே உங்களோட சேர்ந்து இருக்கணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா நீங்க அதிகமாக உங்களோட தலையை பூமியில வச்சு, அதாவது அதிகமான சுஜூதுகளை கொண்டு நீங்கள் அந்த விடயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விளங்குதா? அதுல 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, தொழுகை விட்டுறாதீங்க. அந்த வார்த்தையில 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று என்னது? ஃபர்லான தொழுகையை விட்டுடாதுங்க. இன்னொரு கருத்து நீக்குது அதுல, பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமான சுஜூதுகளை கொண்டு உதவி பெற்றுக் கொள்ளுங்கள். நஃபிலான வணக்கங்கள் தொழுவது, நஃபில் தொழுவது. யாரு
இந்த ஐங்கால பரது தொழுகைக்கு தானே இதுல முன்பின் சுன்னத்துக்கள் இருக்குது. சுபுவுக்கு முன்னால 2 ரக்காத் இருக்குது, துஹருக்கு முன்னால 2 ரக்காத் இருக்குது, துஹருக்கு பின்னால 2 ரக்காத் இருக்குது, அஸருக்கு முன்னால 2 ரக்காத் இருக்குது, மக்ரிபுக்கு பின்னால 2 ரக்காத் இருக்குது, இஷாக்கு முன்னால 2 ரக்காத் இருக்குது, இஷாக்கு பின்னால 2 ரக்காத் இருக்குது. இது ஐங்கால தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துக்கள். ஐங்கால தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துக்கள். அதே போன்று அதிகாலை நேரம் சூரியன் ஒரு ஈட்டுப்புறமான அளவு உதைத்து திரும்ப எங்களுடைய சூரியன் நடுவுச்சிக்கு வருவதற்கு முன்னால் இடைப்பட்ட நேரம் ஒன்று இருக்கிறது, துஹாவுடைய நேரம். யார் துஹாவுடைய தொழுகையை தொழுதுவாரது. அதே மாதிரி இரவு நேரத்தில் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால அந்த 2 சுன்னத்து போக குறைஞ்சது 1 ரக்காத், நடுத்தரமானது 3 ரக்காத், அதிகமானது 11 ரக்காத், குறைஞ்சபட்சம் ஒரு 3 ரக்காத் அல்லது அதுவும் மேலதான் குறைஞ்ச 1 ரக்காத். அப்படிதான் இஷா தொழுகைக்கு பின்னால பரலான இஷா தொழுகைக்கு பின்னால 3 ரக்காத் சுன்னத் தொழுவது. அதுல 2 ரக்காத் இஷாவுடைய சுன்னத், குறைஞ்சது 1 ரக்காத் வித்ர் தொழுகை. யார் தொழுதுவாரது? யாரு தொழுதுவாரது? தொழுது முடிச்ச உடனே அடுத்த கட்டம் ஏற்கனவே வர முன்னாலே பேசிட்டு வந்தது, ஏற்கனவே போன்லையும் கதைக்கிறது, ஏற்கனவே வாய்ஸ்ல போட்டு குரூப்லையும் கதைக்கிறது, அதுவும் முடிஞ்சு தொழுது சலாம் கொடுத்ததோடயே திரும்ப கதைக்கிறது. அது அவ்வளவு ஒரு எமர்ஜென்சியான முக்கியமான ஒரு விஷயமா? அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜென்சியான விஷயமா? அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்கிறார். ஏனையவர்கள் 5 ரக்காத் தொழுறாங்க, ஏனையவங்க எத்தனை ரக்காத் தொழுறாங்க? 5 ரக்காத் தொழுறாங்க. அந்த தொழக்கூடியவங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? டிஸ்டர்ப் ஆக இருக்கிறேன். இதே எனக்கு போதும் நான் கீழே போறதுக்கு. சரி, நான் தான் தொலைல, சரி எனக்கு நஃபிலான வணக்கம் வேணாம், சரி குறைஞ்சபட்சம் தொழக்கூடியவங்களுக்கு என்ன செய்யுங்க? இடத்தை கொடுங்க. உங்களுக்கு அப்படி பேசணுமா இருந்தா அழகா கதவை திறந்துட்டு கதவை லொக் பண்ணி இல்ல அழகா தாராளமா வெளியே போய் என்ன செய்யலாம், வேண்டிய அளவு கத்தி என்ன செய்யலாம், பேசலாம். தொழக்கூடியவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காதீங்க, தொழக்கூடியவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காதீங்க. இதை விபரீதம் கொள்ளாதது. எந்த அளவுக்குண்டா தொழுகைக்கு முன்னால ஒருத்தர் நடந்து போறாரு, தொழக்கூடியவருக்கு முன்னால் ஒருத்தர் நடந்து போறாரு, அவரை நான் தடுக்கிறேன், தடுத்ததுல அடி பலமா பட்டு நெஞ்சில மௌத்தாயிட்டாரு. இதுக்கு பள்ளிக்கு பழி வாங்குறது கிடையாது எனக்கிட்ட. ஏன்? தொழுகைக்கு முன்னால அது லேசா தடுக்கணும். தொழுகைக்கு முன்னால் ஒருத்தர் நடந்து போறாருன்னா சும்மா லேசா தடுக்கணும். நான் லேசா தடுக்கிற நேரம் என் கை தெரியாமலே அதிகமா பட்டு ஸ்பீடா பட்டு அவர் மௌத்தாயிட்டாருண்டா அவருடைய இரத்தம் பள்ளிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது. அவர் யோசனை பண்ணிக்கணும், இது தொழுகிறாரு, இவருக்கு முன்னால் நான் போப்பறாது. அப்படி பின்னால போக இடம் இல்லையா, முன்னுக்கு ஒரு பொருளை வைக்கணும், ஒரு பெஞ்சை வைக்கணும், அதுக்கு பின்னால நடந்து போகணும். இதுக்கே இப்படிண்டா கதைச்சு டிஸ்டர்ப் பண்ணினா அது விபரீதம். அவத மனசுல என்னடா இது, இவங்க எப்படித்தானே, இவங்களால எனக்கு இந்த மனுஷனால எனக்கு தொலையலாமே கீக்குதே, அப்படி அவர் தொழுகையை விட்டுட்டாருன்னு சொன்னா அது பாவம் எல்லாம் எனக்கு தான். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நினைக்கிறோம், நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இய்யாக்கும் வமுஹக்கிராத்தி ஸுனூப், நான் உங்களை எச்சரிக்கிறேன், பாவங்களை நீங்க சிம்பிளா கருதாதீங்க. பாவங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, சிம்பிளாக கருதாதீங்க. பாவங்கள் பெரும் பாவம் ஒன்று செஞ்சாலே போதும், அதுக்கு அடுத்த கட்டம் தௌபாவை தவிர வேற வழி இல்லை. அதே மாதிரி சிறிய சிறிய பாவங்களை ஒருத்தர் தொடர்ந்து செஞ்சாலும் அது பெரிய பாவத்தில் இடத்துக்கு போகும். சின்ன பாவம் தான், ஆனா அதாவது விட்டுறாரு இல்லை, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரா இருந்தால் அந்த சிறிய பாவம் பெரிய பாவத்தின் இடத்துக்கு போய்த்திடும். தொழுகையாளுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது, குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது, இது பெரிய பாவத்தில் சம்பந்தப்பட்டது. எனவே இது லேசான அம்சங்கள் கிடையாது. அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்திய மனிதனுக்கு நான் இடைஞ்சலாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வமன் அஸ்லமு மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹி அய்யுذ்கர், அல்லாஹ் தன்னுடைய பள்ளி வாசல்ல அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்கு யார் இடைஞ்சலாக இருக்கிறானோ, தடுக்கிறானோ, இவனை விட உலகத்தில் அநியாயக்காரன் வேற யாருமே இல்லை. பள்ளி வாசல்ல அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்கு, ஞாபகப்படுத்துறதுக்கு, அது குர்ஆனை ஓதுறது மூலமாக இருக்கலாம், தொழுகை மூலமாக இருக்கலாம். இதனை தடுப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ இவனை விட பெரிய அநியாயக்காரன் உலகத்திலே இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டான். நான் யோசனை பண்ணிக்கணும் இந்த விஷயத்துல. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுக்கு பேர் சாஹிபு நஅலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவங்களுடைய செருப்புக்கு சொந்தக்காரர். ஏனென்றா நபி எங்கெங்கெல்லாம் போவாங்களோ வருவாங்களோ அவருடைய வேலை நபியுடைய செருப்பை கண்காணிக்கிறது. செருப்பை கணக்கா வச்சு
வைக்கிறது, அதுல என்னது பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, இந்த வேலையை யார் செய்வாங்க? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு செய்வாங்க. அதனால அவருக்கு பட்ட பேர் சாஹிபுன் நஅலைன். சாஹிபுன் நஅலைன், ரெண்டு செருப்புக்கு சொந்தக்காரர். யார்ட? நபியோட ரெண்டு செருப்புக்கு சொந்தக்காரர் என்ற பட்ட பெயர். ஏன்? நபியோட செருப்பை அவர் கணக்கா, ஏனென்றா ஒரு மனுஷனுக்கு வெளியே போறா செருப்பு தேவை, வெளியே போறா செருப்பு தேவை. செருப்பு இல்லாட்டி சில கோபம் வார, எல்லாருக்கும் அந்த அனுபவமிக்கும். பள்ளிக்கு போய் தீப்போம், சில நேரம் தொழுதுட்டு வெளியே வந்து பார்த்தா ஏழு செருப்பு இல்லை, ஏற்கனவே உச்சி வெயில், நடந்து போகணும், அங்க எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் அம்மட்ட வாப்பாட்ட என்னது எல்லாமே சும்மா பட்டன்னு வரும். அவ்வளவு கோபத்தை தூண்டுற விஷயம் அது, அவ்வளவு கோபம் வர விஷயம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? யார்ட செருப்பையும் அனுமதி இல்லாம போற்றப்படாது. அதே மாதிரி உக்பத்து இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க தான் நபி அவங்களுடைய கோவேரி கழுதையை பிரயாணங்களுக்கு சாட்சி கொண்டு போறவர். நபி அவங்களுடைய கோவேரி கழுதையை பொறுப்புதாரி, பராமரிக்கிறவர். நபி அவங்க பிரயாணங்களுக்கு போற நேரம் இந்த உக்பத்து இப்னு ஆமிர் என்ன செய்வாங்க? நபியுடைய கோவேரி கழுதையை பராமரிச்சு கொள்வாங்க. அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே அபூபக்கர் உரிமையிட்டாங்க. இவங்க சுதந்திரவாதியாக ஆனதுக்கு பின்னாலேயும் நபி அவங்க என்ன செய்யல, சும்மா விடல. அதனாலதான் நபியுடைய மஹப்பத், நபியுடைய அன்பு பாசம் உள்ளத்துல நிரம்பி இருந்துச்சு. அவங்களும் ஒரு நபி அவங்களுக்கு ஊழியம் செஞ்ச ஒரு சஹாபி. அதே மாதிரி சஅத், அதுவும் அபூபக்கர் உரிமையிட்ட ஒரு சஹாபி, அவங்களும் நபி அவங்களுக்கு ஊழியம் செஞ்சாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி முஹாஜிர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவ்வாறு கிட்டத்தட்ட 10 பேர் சுதந்திரவாதியான ஆண்கள்ல நபி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஊழியம் செஞ்சாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹியை, குர்ஆனை எழுதிய சஹாபாக்கள், குர்ஆனை எழுதிய சஹாபாக்கள், குத்தாபுல் வஹி, வஹியை எழுதிய சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 23 பேர்கள் இருக்கிறார்கள். அதில் மிகவும் பிரபலியமானவர்கள் 4 ஹலீஃபாக்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். இவங்களும் என்ன செஞ்சாங்க? வஹியை எழுதின சஹாபாக்கள்ல உள்ளடங்குவாங்க. தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹும், இவர்கள் எல்லாம் யார்? அஷரத்துல் முபஷ்ஷரா, நபியவர்கள் இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் உள்ளடங்குவாங்க. அதே மாதிரி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித், நான் ஏற்கனவே சொன்னேன், குர்ஆனை ஒன்று திரட்டுறதுக்கு அபூபக்கர்களும் உமர்களும் பொறுப்பு கொடுத்த சஹாபி. அதே மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி முஹம்மது இப்னு மஸ்லமா, அர்கம் இப்னு அபில் அர்கம், அர்கம் இப்னு அபில் அர்கம், இவங்களோட வீட்டில் தான் நபி அவங்க மக்கால என்ன செஞ்சாங்க? ஆரம்பமாக காபத்துல்லா ஹரம் ஷரீஃப் போக ஒரு வீட்டில் தாவாவுடைய பிரச்சாரத்தை மறைமுகமாக ஆரம்பிச்ச இடம். அதே மாதிரி அபான் இப்னு சயீத், அவருடைய சகோதரர் ஹாலித் இப்னு சயீத், சாபித் இப்னு கைஸ், ஹன்தலத்துர் ரபீ', ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, மிக முக்கியமான சஹாபி, சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள் என்று வர்ணிக்கப்பட்ட வீரமிக்க ஒரு சஹாபி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு அர்கம், அப்துல்லாஹ் இப்னு ஸைத், அலா இப்னு உக்பா, முகீரத் இப்னு ஷுஅபா, சுரஹ்பீல் இப்னு ஹஸீனா, இவர்கள் நபிமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஹியை எழுதியவர்கள். இவர்களிலும் அதிகமாக எழுதிய சஹாபி ஸைத் இப்னு சாபித், அதே மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரும் தான் நபியுடைய வஹியை அதிகமாக எழுதுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தவர்கள். இவர்கள் 2 பேருக்கு தான் அதிகமான சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு வஹி எழுதுறதுக்கு. யார் யாருக்கு? ஸைத் இப்னு சாபித், முஆவியா இப்னு அபி சுஃபியான். நேரமும் முடிந்து விட்டது. இதுவரைக்கும் பேசின விடயங்கள் என்ன சரி கேட்கணுமா இருந்தா கேட்கலாம். இதெல்லாம் என்னது? இதுல முக்கியமா எல்லார பேர் ஞாபகம் இல்லாட்டியாலும் கொஞ்சம் முக்கியமானவங்களோட பேரை சரி நாங்கள் என்ன செய்யணும்? ஞாபகம் வச்சுக்கணும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தான் நபி அவருடைய செருப்பை என்ன செய்வாங்க? பார்த்துக் கொள்வாங்க. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க? நபி அவருடைய கோவேரி கழுதையை பார்த்துக் கொள்வாங்க. அதே மாதிரி ஸைத் இப்னு சாபித் குர்ஆனை ஒன்று திரட்டிய சஹாபி. ஹதீஸ் கிரந்தங்கள் எப்போது ஆரம்பமாகியது எழுத்து வடிவத்தில் வாரத்துக்கு? ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில். அதுக்கு யார் அதுக்கு காரணமாக இருந்தவர்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாருக்கு, எந்த இமாமுக்கு ஏவினாங்க சொன்னாங்க? முஹம்மது இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி.
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, எழுதும்படி ஹதீஸ் கிரந்தத்தை கிதாப் எழுதும்படி சொன்னாங்க. அதே மாதிரி அஸஹுல் குத்பி பாத கிதாபில்லா, அதிகமான சஹீஹான ஹதீஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிரந்தம், ஹதீஸ் கிரந்தம் என்கிற முதலாவது பட்டப்பெயரை பெற்ற கிதாப் என்னது? முவத்தா. யார் எழுதினது? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. நாங்கள் சொல்லுவோம் மாலிக் இமாம் மதுஹப் உண்டு, அந்த இமாம் மாலிக் இப்னு அனஸ் இமாம் அவங்க எழுதின முவத்தா. அதுக்கு பின்னால பெயர் பெற்றதுதான் சஹீஹுல் புகாரி. அதுக்கு பேர் என்ன? அதிகமான ஹதீஸ்கள்ல சஹீஹான ஹதீஸ் இடம்பெற்ற ஹதீஸ் கிரந்தம். இந்த மாதிரியான அடிப்படையான அம்சங்கள் நாங்கள் கட்டாயம் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி குறைஞ்சபட்சம் வல்துஹால இருந்து குல்லது பிரபின்னா தரங்காட்டியும் சூரத்துல் ஃபாத்திஹாவோட அத்தஹியாத்தோட அழகான உச்சரிப்போட ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். யார்ட உள்ளத்துல குர்ஆன் கொஞ்சம் சரி மனப்பாடம் இல்லையோ அது எதுக்கு சமம்? பாலடைஞ்ச வீட்டுக்கு சமம். எதுக்கு சமம்? பாலடைஞ்ச வீட்டுக்கு சமம். பாலடைஞ்ச வீட்டில் நல்ல வாசம் வராது, அந்த இடம் கிளீனாக ஈக்காது. அதனால நாங்கள் எந்த விஷயத்துல நாங்கள் நினைக்கணும், கவனம் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி குர்ஆன மார்க்க விஷயங்களை படிக்கிறதுக்கு முடியுமா நாங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் முயற்சி சொல்லணும். எனக்கு இந்த வயசு ஆகிட்டுது அப்படின்னு என்ன செய்யலாது, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாது, அதுக்கு சீல் குத்தேலாது. எனக்கு எத்தனை வயசானாலும் மௌத்து வரைக்கும் நான் படிக்கணும். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அல்லாஹ் நபி அவங்களுக்கு என்ன சொல்றான்? மௌத்து வரைக்கும் நீங்க என்ன வணங்குங்க, மௌத்து வரைக்கும் என்ன வணங்குங்க. வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அல்லாஹ் இன்னொரு இடத்துல நபி அவங்களுக்கு சொல்றான், உமிர்து அன் அத்ருவல் குர்ஆன். குர்ஆனே அருளப்பட்ட நபி அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்? குர்ஆன் நீங்க ஓதுங்க. குர்ஆன் எனக்கு தான் இறக்கப்பட்டுச்சு, நான் குர்ஆன் ஓத தேவையில்லை அப்படின்னு நபி அவங்களுக்கு என்ன செய்யல, அல்லாஹ் சலுகை கொடுக்கல. உங்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டாலும் உங்களுக்கு ஒரு கட்டளை, என்ற கட்டளை நீங்க என்ன செய்யணும்? அத்லுவல் குர்ஆன், குர்ஆனை ஓதி வரணும். ஏன் தெரியுமா குர்ஆன் ஓதி வரணும்? வைன்னஹு லதிக்ருல் லக வலி கௌமிக வஸௌஃப துஸ்அலூன். இந்த குர்ஆன் உங்களுக்கும் உங்களுடைய கூட்டத்தாருக்கும் ஞாபகமூட்டும். இதுதான் உங்களுக்கு வழிகாட்டி, இதுதான் உங்களுக்கு வழிகாட்டி. நீங்க உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குதா, குர்ஆனை படிங்க, அந்த குறை உங்கள்கிட்ட இருந்த அந்த குறையை நீங்க இல்லாமல் ஆக்கி கொள்ளுங்க. அதான் அர்த்தம். வஸௌஃப துஸ்அலூன், குர்ஆனை பத்தி எங்கள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமான கேள்வி கணக்கிக்குது. நாளைக்கு கபர்ல, மறுமை நாள்ல குர்ஆனை பத்தி பிரத்யேகமான ஒரு கேள்வி. எனக்கிட்ட குர்ஆனை பத்தி கேட்டா, இப்போ ஒருத்தர் கேட்கிறாரு குர்ஆனை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க, ரைட், உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? அதுக்கு என்ன பதில்? குர்ஆன்ல உங்களுக்கு எத்தனை சூரா பாடம்? ரைட். குர்ஆன்ல உங்களுக்கு மக்கி மதனி தெரியுமா? மக்கி மதனி, மக்கா மதினா அப்படின்னு ஒரு பேர் வருது தெரியுமா? தபாரக்கல்லதி, சூரத்துல் முல்க், அட சிறப்பென்ன? குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், இதுல சிறப்பென்ன? நீங்க ஓதி வாரீங்களா? ஆயத்துல் குர்சி உங்களுக்கு பாடமா? அட சிறப்பென்ன? சூரத்துல் பக்ரா, அட சிறப்பென்ன? யாருக்கு செல்லலும்? இப்படி ஒருத்தரங்கள்ட்ட கேட்டா யாருக்கு செல்லலும்? நாங்க யோசனை பண்ணிக்கிறோம், நான் எங்க ஈக்கிறேன், நான் எங்க ஈக்கிறேன். मेरे प्यारे दोस्तों, हमारा टाइम तो बहुत जल्दी जा रहा है, हम सोचना है, मैं पहले भी बोल दिया, अभी दरमियान में कुछ लोग आया, मुश्किल नहीं, अल्हम्दुलिल्लाह। मैं पहले उसके साथ ये कनेक्शन है मेरा, तो बहुत अल्हम्दुलिल्लाह मैं इधर काम करता हूँ, मेरे लिए टाइम होता है, लेकिन मुझे कुरान में वल्दुहा से कुल अऊज़ु बिरब्बिन नास ये कितने सूरा मुझे याद है। अत्तहियात पूरा का पूरा मखरज के साथ किसको याद है? कौन पढ़ सकता है मखरज के साथ? हुरूफ का मखरज के साथ कौन पढ़ सकता है? और इसी तरह एक जो कुरान है ये नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को उतारा गया। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को अल्लाह ने ऑर्डर दिया आप कुरान पढ़ो। ये क्यों कुरान पढ़ो? ये कुरान आपको याद दिलाएगा, आपको और आपका कौम को। मैं आखिरी कुरान को कब उठा? मैं तो मोबाइल, किसी बंदे के पास एक मोबाइल, किसी बंदे के पास 3 मोबाइल, किसी बंदे के पास 2 मोबाइल, ये मुझे नाम ले सकता है। किसी को मेरा ये कुरान है, ये मेरा कॉपी है, मैं इसमें लिखता हूं, मैं जो पढ़ता हूं, कि कौन को किसको बता सकता है? थोड़ा हम सोचना है। मैं दीन से बहुत दूर हो रहा हूं। एक चीज होता है जो लकड़ी को काटा है, जो लकड़ी को बाहर नजर आएगा अच्छी तरह,
लेकिन अंदर से वो काकर काकर पता नहीं चलेगा कब तक, वो गिरने तक। इसी तरह मैं दीन से बहुत दूर होकर होकर जा रहा हूं, लेकिन मेरा टोपी है, लेकिन मेरा जुब्बा है, लेकिन मुझे नहीं पता मैं इस्लाम के साथ मेरा कनेक्शन कितना दूर है। मैं सोचना है, मैं ये सोचने के साथ मेरा जिंदगी में अभी तक किसी बंदे को नहीं बोल सकता है मेरा उम्र ज्यादा हो गया, अभी मुझे कुरान नहीं पढ़ सकता है, मुझे अभी हदीस पढ़ने के लिए मुझे टाइम नहीं निकाल सकता हूं, मेरा उम्र ज्यादा हो गया, मैं अभी फैमिली वाला बन गया, मैं 3 बच्चे का बाप बन गया, किसी को नहीं बता सकता है। अल्लाह बोला नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को, आपका मौत आने तक आप क्या करो, इबादत करो, कुरान पढ़ो। ये नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को इतना ऑर्डर हो, फिर मैं कौन हूं? इसलिए मुझे स्टॉप डॉट नहीं रख सकता है, मुझे कुरान पढ़ना नहीं आता। हर बंदे को आना चाहिए। कितने बंदे को एक कोरियन लैंग्वेज आया, कितने उम्र में, 30 उम्र में, 50 उम्र में, फिर एक कुरान क्या मुश्किल है, सोचना है। इसलिए हम थोड़ा इस तरह सोच के हम काम लेना है। अल्लाह सुब्हानहू व तआला हम सबको अच्छी तरह जिंदगी गुजारने के लिए, कुरान के साथ, नमाज के साथ, दीन को समझने के लिए, उसको सीखने में हमारे டைம் खर्च करने के लिए तौफीक अता फरमाए। அதே போன்று எங்கள் அனைவருடைய நேரங்களையும் காலங்களையும் பெருமதியான முறையில் நல்ல பிரயோஜனமான அமைப்பில் குர்ஆனோடு, தொழுகையோடு, மார்க்க அம்சங்களோடு நல்ல பழக்க வழக்கங்களை எம்மில் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோமாக. அதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.